ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிருஷோபா சார் வந்து ஐஎன்எம்முக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு 75 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அது வந்து டாஸ்க் நம்பர் 2 கொடுத்துருக்குறாரு. ஸோ அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனோட லிஸ்ட்டு தான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அவரோட பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலனாலும் இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஓன் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் இந்த டாபிக்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஐஎன்எம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே என்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு இதை நம்ம வெளியே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து படிச்சிருக்கவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா சப் டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து புக் பாயிண்ட்ஸு அண்ட் வந்து அவுட் சோர்ஸ் பாயிண்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு டாப்பிக்காக போட்டு எழுதிச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு டாப்பிக்காக வந்து நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக இப்படி சப் டாபிக் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனோட டீப்பான வந்து கொஷின் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சார் இன்னும் வந்து ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் பண்ணல. சார் வந்து ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதை பற்றி எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுதா அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்தமாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.